அல்லல் போம்பல் வினை போம் அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போகா துயரம் நல்ல குணம் அதிகமா மருணையில் மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதார் காரியம் கை கூடுமே காரியோ கை கூடுமே கணபதியை கை தொழுதார் கணபதியை கை தொழுதார் நமக்கு ஒரு நாளும் அளவில்லையே நமக்கு ஒரு நாளும் அளவில்லையே மலைவில்லையே ததனா ஆத்தாளு எங்கள் அபிராமவல்லியே ஆத்தாளு எங்கள் அபிராம அங்கமெல்லாம் பூத்தாளு மாதுளம் பூணிரத்தாளே அம்புவில்லும் பாசாங்குசமும் கையில் சேர்த்தாளே முக்கடியாரைய நம்பிகையா என்புடாதியம்பா என் சந்திரமாரியம்பா உச்சி கண்ணில் பிறந்த உச்சினி மாகாளி நமதனுக்கும் வருவா ஊரவர்க்கும் வருவா ஒரு நாளும் தீங்கில்லை பூமி மீதில் அலையந்த உரை கொண்டு கடலந்த பூமி மீதில் அலையந்த ஊரு கொண்டு கடலந்த வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி ஊரு
ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அதிகரியாக விளங்குகின்றான் அல்லவா தேரடி தலவாய் மாடன் அல்லவா இந்த தேரடி தலவாய் மாடன் என் மாடன் அல்லவா 1008 மாடனுக்கும் அதிகாரி என் தேரடி மாடன் மாடு போலே முகமழகு மனிதரை போல் சுரூபத்தோடு மனிதரை போல் சுரூபத்தோடு அமர்ந்து இந்த மக்களை காக்குகின்ற மாடனாகவே அருள்வாளித்து கொண்டிருக்கும் தலவாய் மாடன் தேரடி மாடன் தேரடி தலவாய் மாட சுவாமி அண்ணாருடைய திருக்கதையை இந்த மத்தியானம் உழுதிப்பாரு. ஆமா ஆமா தேரடி தலவாய் மாடனுடைய பிறவி ஆட வேண்டும் அல்லவா இல்லையா? இப்போ பால் கூட முடிந்து அபிஷேகம் நடக்குது. ஆமா முடிந்தவுடன் மத்தியானம் கூட சரி. அதனால அனைத்து பொதுமக்களும் வந்து ஆண்டவனுடைய அருளை பெற்று செல்லுமாறும் கேட்டுக்கொள்ள மாடல் எங்கே பிறக்க போகிறார் என்றார். நாட்டிலேயோ நல்ல நாடா நாவலர்கள் போலோ நாடா மலை பொழியோ நாடா வானிருந்து விளையாடு நாடதிலே அத்திபுரம் நாடதிலே அத்திபுரம் நாடதிலே யார் யார் ஆண்டுவாரா அத்திபுரம் நாடதிலே அத்திபுரம் நாடதிலே மன்னதன்ய ராஜமன்னா அப்பேற்பட்ட நாடு என்ன நாடு என்றால் அத்திபுரம் நாடு அல்லவா? அந்த அத்திபுரம் நாடு அந்த அத்திபுரம் நாட்டிலே யார் ஆண்டு வருகின்றார் என்றார். யாரையா ஆண்டு வருகிறார்? மதன தர்க்கமுடி ராஜமன்னல். அந்த தர்க்கமுடி ராஜமன்னல் அவனுடைய மனைவி தார்காவள்ளி பெண்ணாள். தார்காவள்ளி பெண்ணுடையா? ஆமா. அந்த அத்திபுரம் நாடாளில் எப்படி ஆட்சி பிரமாணம் செய்து வருகின்றார் என்றால் ஆண்டு வருகிறார் ஐயா. ஓரநல்ல படித்தேனம்மா ஓரநல்ல படித்தேனம்மா படிக்காமடைகளா படிக்காமடைகளா நல்ல படித்தேனம்மா 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 ரத்ரஜீவமேடைகளா மண்டகமா நல்ல படித்தலம்மா படித்தலம்மா மண்டகமா படித்தளம் 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 திட்டைக்கா ஒன்பதாம் படிப்பளம் ஓலை பூவால் சாவடி ஓலை பூப்பலை சாவடி 10ஆம் படித்தளம் பளிங்குமா மண்டபத்தோடு
அந்த வலிக்குமா மண்டபத்தோடு அந்த அத்திபுரம் நாடானதில் எப்படி ஆண்டு வருகிறாள் அந்த தக்கமுடி ராஜ மன்னல் தார்காவல்லி பெண்ணாள் அந்த தார்காவல்லி பெண் குடியாளு ஆமா அவனுக்கு அது மட்டும் தானா என்னையா என்னெல்லாம் உண்டு தெரியுமா என்னெல்லாம் அந்த சூழல் அரண்மனையா 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 சுத்தி கட்டு மாளிகையா அரண்மனையா சுத்தி கட்டு மாளிகையும் புன்னாளே மணப்படியும் தங்கத்தாளே மாடனல்ல மாளிகையா 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 உடல் அல்ல கோபுரம் மாளிகையா அரண்மனையா அப்படி அத்திபுரம் நாடானதில் ஆமா மண்டபம் மணிமண்டபம் மணியாளை சாவடி சூழ அரண்மனையை சுத்தி கட்டும் மாளிகை சுத்தி கட்டியும் மாளிகை அல்லவா யானை கட்டும் சாவடி குதிரை கட்டும் ஐங்கலம் அப்படி அத்திபுரம் நாடானதில் மாமண்டபம் மணிமண்டபம் மணியாளை சாவடி அப்படி ஆண்டு எப்படி வருகின்றான் என்றால் எப்படி குடி மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் குடிமக்களுக்கு ஒரு குறை ஏதும் இல்லாமல் குறை இல்லாமல் குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் அது மன்னனுடைய குறை அல்லவா ஆமா அதனால் குடி மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் சரி அந்த அத்திபுரம் நாடானதில் மதன தக்கமுடி ராஜமன்னல் அந்த தக்கமுடி அரசமன்னல் எப்படி எப்படி ஆண்டு வருகின்றான் என்றால் எப்படி ஆண்டு வருகிறார் ஆறில் ஒரு கிணவை வாங்கி ஆராய்ச்சி மணியும் வேண்டி நீதி நெறித்தவராமலே நேர்மையோடு ஆண்டு வாரா நல்ல மக்களுக்கு குறை ஒன்றும் இல்லாமல் நல்ல மக்களுக்கு குறை ஒன்றும் இல்லாமல் மக்களுக்கு குறையதோ தீடாமல் குடி நல்ல மக்களுக்கு ஒரு குறை இருக்க கூடாது ஒரு குறையேதும் தீடாமல் தற்க முடிய மன்னன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மன்னன் ஆமா குடி மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் மன்னன் தானே காத்து வர வேண்டும் ஆமா அதனால் ஆறில் ஒரு கடமை வாங்கினான் ஆராய்ச்சி மணி கட்டி நீதிமொழி தவறிடாமல் நீதி நெறிமுறைகள் தவறிடாமல் ஆமா குடி மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் குறையேது இல்லாமல் குடி மக்களை தன் கண் இவை காத்தது போல காத்து வருகின்றான் காத்து வருகிறான் அல்லவா நாட்டு மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் காத்து வருகின்றான் இந்த தக்கமுடி ராஜமன்னன் இவன் குடிமக்களை எல்லாம் பார்த்துவிட்டு இவன் அரண்மனைக்கு வரக்கூடிய வேலை அந்த தார்காவல்லி பெண்ணானவளோ ஆமா என்ன செய்வா தெரியுமா என்ன செய்கிறான் மன்னவன் தக்கமுடி ராஜ மன்னன் தற்கமுடி அரச மன்னன் அரண்மனைக்கு வரக்கூடிய வேலையில் அவன் அரண்மனைக்கு பெண்மொழியா பெண்மொழியா பெண்மொழியா
நாட்டையும் நாம் சுத்தி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய நேரம் நாடு நகரங்களை சுற்றி பார்த்து தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார். அந்த தார்காவள்ளி பெண்ணால் என்ன செய்வான்? கணவன் வந்தா தங்க செம்புருக்கு ஆமா தண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த தங்க செம்பிளை சனத்தை கோரி ஆமா தன்னுடைய மன்னவனுக்கு கொடுப்பான். ஆமா மன்னவனுக்கு கொடுத்து தாகம் தீர்த்து இப்போ வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி எதிர்பார்க்க மாட்டாங்க. யாரு யாருக்குள்ளே தண்ணி குடிச்சிட்டு தான் வருவாரு. வரும்போது தண்ணி சாப்பிட்டு தான் வருவாரு. ஆமா அதனால தண்ணி எல்லாம் கொடுக்க தேவை. ஆமா அப்பொழுதுதான் தங்க செம்பிளை ஜலம் கோரி தாக பணிவிடை எல்லாம் தீர்த்து சரி அண்ணனை ஆசனத்தில் அமர வைத்து அரிசுவையோடு அன்னமெல்லாம் கொடுப்பான் இந்த தார்காவள்ளி பெண். மன்னனும் மக்களுடைய குறையெல்லாம் தீர்க்கின்றார். மனைவி மன்னனுடைய குறையெல்லாம் தீர்த்தார். ஆமா இப்படி வெகு நாளாக வெகு வருடமாக கணபனம் மனையும் ஈசனும் கிளியும் போல இந்த தக்கமுடி ராஜ மன்னனும் தார்காவள்ளி பெண் கொடியாளோ அந்த அத்திபுரான் ஆடதியிலே ஆண்டு வரக்கூடிய நேரம் ஆமா இந்த தார்காவள்ளி பெண்ணால் நினைக்கின்றார். அவ்வளவு நாள் அறியாத குறை தெரியாத குறை தார்காவள்ளி பெண்ணாளுக்கு தெரிகிறது. தெரிகிறது அல்லவா? எப்படி தெரிகிறது? எப்படி தெரிகிறது? அவளுடைய அரண்மனைக்கு ஏகபோக பெண்கள் வருவார்கள் செல்வார்கள். வருவார்கள் போவார்கள். வரக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி வராங்க? எப்படி வருகிறார்கள்? ஆளாளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கி ஒரு புள்ள 2 புள்ள 3 புள்ள 4 புள்ள. அப்பொழுதுதான் தன்னுடைய குறையை அறிகிறார் இந்த தார்காவள்ளி பெண்ணா. அப்பொழுதுதான் தம் குறைகளே அறிகின்றார். நமக்கு இப்பேற்பட்ட குறை ஒன்று இருக்கு, இப்படிப்பட்ட குறை இருக்கு என்பதாக மனதிலே நினைத்து குறையில்லாத எந்த மனுஷன் தான் இருக்கா? எல்லா மன்னன் எப்பொழுது வருவார் என்பதாக வெளிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார். வழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மன்னன் வந்து தேடன்மில்லா பிள்ளைக்கு தேடாதானே பிள்ளை கிடைக்கும். அதனால் மன்னன் எப்பொழுது வருவார் என்று தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் வேலை இல்லாம நாட்டை சுத்தி பார்த்து விட்டு சுற்றி பார்த்து அந்த தக்கமுடி ராஜமன்னன் அரண்மனைக்கு தார்காவள்ளி பெண்கொடியா பணிவிடைகள் செய்யுவாடு பணிவிடைகள் செய்தல்லவோ ஆசனத்தில் அமர வைத்தார். ஆசனத்தில் அமர வைத்து அன்னமது ஒடுப்பாள அன்னமது ஒடுக்குனேரோ பார்த்தாளி தார்காவள்ளி தானே தக்கராஜன் தார்காவள்ளி திருமுகத்தை தார்காவள்ளி திருமுகத்தை தார்காவள்ளி திருமுகத்தை தக்கராஜன் பார்ப்பார். தார்காவள்ளி திருமுகத்தை தார்காவள்ளி திருமுகத்தை இந்த அழகான பார்க்கின்றான் தக்கமுடி ராஜமன்னன். அந்த தர்க்கமுடி ராஜமன்னன் தார்காவள்ளியுடைய திருமுகத்தை கண்டான் அல்லவா? திருமுகத்தை கண்டாள். அவன் அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியுமல்லவா? வாடாத திருமுகம் வாடி இருப்பதை கண்டான் தர்க்கராஜன். தர்க்கராஜன் பார்க்கின்றான் முகமெல்லாம் இப்படி வாடி இருக்கிறது அம்மா என்று அழகாக தார்காவள்ளி எப்பவும் சிரிச்ச முகம் சீதேவியுமே இருப்பிடமே கேட்கின்றான். எப்படி கேட்கின்றான் தெரியுமா? வாடியம்மா பெண்கொடியே வார்த்தைப்படி சொல்லை கேளா ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதென்ன வாடாத திருமுகம் வாடி நல்ல இருப்பதென்ன அசராத திருமுகம் அசந்து இருப்பதென்ன பெண்ணை தார்காவள்ளியே பெண்ணை தார்காவள்ளியே மயிலாளை சொல்லிக்கே பெண்ணை தார்காவள்ளியே இருப்பதல்ல வாடாத திருமுகம் ஆடி இருப்பதென்ன அசராத திருமுகம் எல்லாம் அசந்து போயிருப்பதென்ன அப்பொழுது பார்க்கின்றாள் பெண்ணாள் பார்த்தாள்
இந்த பின்னால் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? என்ன செய்கிறான் அப்பா? என் கனவ மன்னவரே, எனக்கு வாய்த்த பிராணநாதா, ஆசி மன்னா நேசி மன்னா, அன்புக்கு உவந்தாளே, என்ன பாவம் நாம செய்தோம், எமதனுக்கு மூலையில் என்னை போல் பெண்களே 7-8 பிள்ளையான் மலடி மலடியல் மாநிலத்தோர் பேசலாம் இருசி மலடியே எல்லோரும் பேசலாம் மலடி பட்டு மாதோயமோ வைத்தனர கிடைப்பதமோ வாசலியிலே பெரியோர்கள் வாழ்வாருண்டோ மதுரையில் வாசலியிலே மாமுனிகள் வருவாருண்டோ குழந்தையில் வாசலிலே வாசலிலே குருமுனிவர் வருவார்களா வருவார்களா குழந்தையில் வாசலுக்கு 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 முனிவர் ஏறும் வருவார்களா வருவார்களா மன்னவா மன்னா என்னை போல் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயாளா நான் பாவி சென்றாளி அம்மா உங்களுக்கு 40 வயதாச்சு மன்னா நாடாள முதலையில் இல்லையே மன்னா 30 வயதாச்சும் முடிதிரிக்கவில்லை இல்லை என்னை மலடி மலடி என்று மாநிலத்தோர் பேசராட்சி மன்னா இருஷி இருஷி என்று எல்லோரும் பேசலாக்கி மன்னா நான் ஒரு பாவம் செய்யவில்லையே அறியாள் பாவம் ஆண்டியை தான் அடித்தேனோ அடித்தேனோ அரகொடுமை செய்தேனோ ஆண்டியத்தான் அடித்திட்டேனோ அடித்திட்டேனோ அரகொடுமை செய்திட்டேனோ பிச்சைக்கு தான் வந்தவர் பின்னால் வர சொன்னதுண்டோ கஞ்சுக்கு தான் பாலிடாமல் கறந்து நான் வளர்ந்தோனோ தாயில்லாத குழந்தைகளை தலையில் தட்டி அடிப்பது அடித்தேதுண்டோ எட்டாக விக்கும்போது விக்கும்போது பத்தாக வித்தேனா எட்டாக விற்கும்போதே விக்கும்போது பத்தாக வித்துட்டேனோ ஏ மன்னவா நான் 8ஆக வைக்கும் போது 10ஆக வைத்திட்டேனோ ஆண்டி அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ மன்னா எடுவார் தரும்பு செய்யின் கெடுவாவி எடுத்தேனோ அண்ணங்கேக்கும் அந்த ஆண்டியை எங்கும் எங்கும் அழைத்ததுண்டாள் ஒரு பாவம் செய்யவில்லையே மன்னவா அடியாள் நான் அறிந்து ஒரு பாவத்தையும் செய்யவில்லை எமதனுக்கு ஏன் மதுரை இல்லை ஏன் எதற்கு இல்லை நான் மட்டும்தான் மலடானேனா நான் மட்டும்தான் மலடா நான் வளர்த்த ஆடு மாடு செடி கொடி வகைகள் எல்லாமே எல்லா பிராணிகளும் மலடா இருக்கிறது எல்லாமே மலடா அல்லவா இருக்கிறார் என் நேரமோ என்னமோ தெரியல ஆமா என்னை மலடி மலடி என்று மாநிலத்தோர் எல்லாம் பேசலாச்சு மன்னவா பேசலாச்சி மன்னா இருசி மலடி என்று எல்லோரும் பேசலாச்சு ஏ மன்னா காதவழி போனவனால் கைபிடித்து வரவில்லை இல்லை நான் பாவி சண்டாளி ஒரு பாவம் செய்யவில்லை நான் வளர்த்த ஆடு மாடு செடி கொடி எல்லாம் அல்லவா மலடா ஆகிவிட்டேன் என்னை என்னெல்லாம் மலடாக இருக்கிறது என்றால் எல்லையில ஓர் மரமா ஓர் மரமா ஓர் மரமா ஏழைக்கு காய்க்கும் மரம் காய்க்கும்
அது ஏழை காயாமல் காயாமலே காயாமலே திரையும் தாழ்வாஞ்சே தாழ்வாஞ்சே காயாமலே 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 கொள்ளையில ஒரு மரம்மா ஓர் மரம்மா கொலை கொலையாய் காய்க்குமரம் கொலை கொலையாய் காயாமல் காயாமலே காயாமல் அது குளத்திலையும் தாழ்வாச்சே தாழ்வாச்சே ஓர் மரமா ஓர் மரமா ஓர் மரமா காயாமலே ஏ மன்னவா எல்லையில் ஒரு மரம் ஏழைக்காய் காய்க்கக்கூடிய மரம் அது இலக்கா காயாமல் எனத்திலையும் தாழ்வாச்சு கொள்ளையில் ஒரு மரம் குலை குலையாக காய்க்கக்கூடிய மரம் குலகுலையா காயாமல் குலத்தையும் தாழ்வாச்சு வேலியில மேய்ந்து வரும் எல்லாரு மலரான அதுவும் மலடா இருக்கிறது மந்தையில மேய்ந்து வந்ததுலவா காராம்பசு காராம்பசுவும் மலடாட்சி மன்னா ஏ மன்னா என்று ஆமா மன்னவனுடைய திருமுகத்தை கண்டான் அந்த தார்காவல்லி பெண்ணான் தார்காவல்லி பெண்ணானவள் கண்டார் மன்னனுடைய திருமுகத்தை கண்டு கண்டபோது என்னை என்ன செய்கிறான் தெரியுமா என்ன செய்கிறானோ ஒன்று போல கண்ணீரைத்தார் அது போல கண்ணீரைத்தார் முகமெல்லாமே சோரையிட்டார் சோரையிட்டார் கணம் போல கண்ணீரைத்தார் காலம் போல கண்ணீரைத்தார் வாக்கமெல்லாம் சோரையிட்டார் வாக்கமெல்லாம் சோரையிட்டார் அழுவாளாம் தொழுவாளா ஆசாரம் பலவும் கொண்டாவே என் கனவ மன்னவே எனக்கு வைத்து பிராணநாதா மலடி பட்டு மாறுவே மலடி பட்டு மாறுவது மாறுவதே போ மாறுவதே போ மைந்தன் வரும் கிடைப்பது போ கிடைப்பதே போ கிடைப்பதே போ மலடி பட்டம் மாறுவதே போ மாறுவதே போ மாறுவதே போ குழந்தை வரும் கிடைப்பதே போ கிடைப்பதே போ கிடைப்பதே போ எனக்கு இறுதி பட்டு மாறுவதே போ மாறுவதே போ மாறுவதே போ மைந்தன் வரும் கிடைப்பதே போ கிடைப்பதே போ கிடைப்பதே போ இறுதி பட்டம் தீர்வதே போ தீர்வதே போ தீர்வதே போ வெள்ளை வரும் கிடைப்பதே போ கிடைப்பதே மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா மைந்தல் வரமுடைப்பது போ எனக்கு மலடி பட்டு மாறுவது போ எப்போ மன்னார் எனக்கு இறுதி பட்டு மாறுவது போ வெள்ளை வரம் கிடைப்பது போ என்று அழுதால் தொழுவார் அல்லவா ஆறாதொரு துயரம் கொள்கிறான் அப்பொழுதுதான் பார்த்தால் இந்த தக்கமுடி ராஜ மன்னன் ஏம்மா பெண்ணே ஏ பெண்ணே என்னையிலே நம்மளிடத்திலே சொத்து சுகம் மண்மனை மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் நிறைய உண்டு கூட கோபுரங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த பொன் பொருளை எல்லாம் வைத்து ஒரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி
நாம் வளர்த்துமை ஆனால் அன்னை கால கருமத்திற்கு நமக்கு உதவாதா? உதவாதா? அப்பொழுதான் உரைக்கின்றான். என்ன உரைக்கின்றான்? இந்த தாழ்வாமல்லி பெண்குடியா அந்த தர்க்கராஜன் முகம் பார்த்து முகமானதை பார்த்து என்ன உரைக்கிறார்? என்ன உரைக்கின்றான் என்றால், ஆமா, காசுக்கு பிள்ளை வாங்கி கண்டசனம் ஒப்பிடுமா பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டோமானா பந்தல் நிறைந்திடுமா பார்த்து சனம் ஒப்பிடுமா தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி, சான் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை. தன்னோடு பிறந்த பிறவி கூட அன்றைய காலம் கர்மம் செய்வதற்கு உதவும். காசுக்கு பணத்துக்கு பிள்ளை வாங்கி தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட அன்றைய கால கர்மத்திற்கு உதவமாட்டான். ஆமா, அதனால் நாம் பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை, தன்னோடு பிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தக்கமுடி ராஜ மன்னன் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? சொல்வார் அல்லவா? அது போலவே தர்மம் செய்யலாம் என்று தான தர்மத்தை செய்கிறான். அந்த 32 வகை தர்மம் என்று சொல்வார்கள் அல்லவா? 32 தர்மத்தை செய்கிறான். அந்த தர்மம் எல்லாம் செய்ய போகின்றான். எப்படி செய்ய போகிறான்? எப்படி செய்ய போகின்றான் தெரியுமா? எப்படி செய்ய போகிறான்? அவன் அன்னமென்று கேட்டவருக்கு அன்னமென்று கட்டி கேட்டவருக்கு அன்னை சத்திரத்தை கட்டி வைத்தான். குழந்தை கொண்டாள் பால்மடம் கட்டி வைத்தாள். சுமை தாங்கி கட்டி கல்மண்டபோ கட்டி வைத்த சுமை தூக்கி வரவருக்கு சுமை தாங்கி கட்டி வைத்த அவன் அந்த வேதியருக்கு அரசமரோ மடித்துறையா அரசம் வருவான் படித்துறையா. அப்படின்னு சொல்லுகின்ற 32 வகை தர்மம் எல்லாம் செய்தான். அந்த 32 தர்மத்தை செய்து வருகிறான். அப்படி 32 வகை தர்மம் செய்து பார்த்தும் அவனுக்கு தர்ம பலன் கிடைத்ததா? தர்ம பலன் கிட்டவில்லை. தர்ம பலன் கிடைக்காமல் இருக்கின்ற அப்பொழுதுதான் மந்திரி பார்த்தானே, அப்பா தக்கமுடி ராஜமன்னா, தக்கமுடி அரசமன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, ஒரு கவலை கொள்ள வேண்டாம் மகனே. ஆண்டவனை நினைத்துப்பா, ஆண்டவனை நினைத்துக்கொள். அரும் தவமானது செய்துப்பா, அரும் தவமானது செய்தியானா, ஈசனை நினைத்துப்பா, நினைத்து பாரப்பா, ஏற்ற தவமானது செய்துப்பா. நீ கடவுள் நினைக்காம தான் உனக்கு இவ்வளவு பெரிய சோதனையில் வந்துட்டு. ஆண்டவனுடைய அருளால் கண்டிப்பாக உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொல்ல. ஆமா, அந்த தக்கமுடி ராஜ மன்னன் தக்கமுடி அரசிய மன்னனாகப்பட்டவன் ஒரு குழந்தை வரத்திற்காக வேண்டி அல்லவா
அவன் அருந்தவமானது செய்ய போகின்றான். எப்படி செய்ய போகிறான்? எப்படி செய்ய போகின்றான் என்றால் மன்னரை போல் இருந்தவன் மன்னரை போல் இருந்தவன் மணிமுடி தான் ஆண்டி போல வடிவம் அத்துவான காணகத்தில் அத்துவான காணகம்மா 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 ஆளறியா வரமலிலே வரமலிலே அத்தியோனை காணகம்மா காணகம்மா ஆளறிய வனவதியிலே வனவாதியிலே அத்துவான காணகத்திற்கு வருகின்றான். ஆளறியா வனத்திற்கு வந்து அந்த ஆளறியாத வனமது வருகின்றான். ஒரு ஆளுகிற குழியை வெட்டினான். அந்த தார்காபுரி வனமதிலே வந்து அப்படி சாணி கொண்டு தரைமொழிக்கு சந்தனத்தால் கோலமிட்டான். சந்தனத்தால் கோலமிட்டான். அவன் கோலமிட்ட வாசலில் குளவாளி கமுகனாட்டினார். ஆமை பலகை போட்டான். அதன் மேலே மாத்தொடித்தான். அதற்கு மேலே ஆத்துக்கு மேலே செப்பு குடத்தை வைத்தார். செப்பு குடத்திற்கு மேலாக செவ்வரளி செவ்வதனை தேங்காய் மேலே எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனிக்கு மேலே ஒளிவச்சங்கனி அதற்கு மேலாக ஒடிவத்தலை பாக்கு ஒடிவத்தலை பாக்குக்கு மேலாக கோழி முட்டை வைத்தார். அதற்கு மேலாக குடிமிளகு குடிமிளகுக்கு மேலாக சிறுமிளகு சிறுகடுகு சிறுகிடகு மேலே சிறுமிளகுக்கு மேலாக தங்க செப்பு ஊசியினான். செப்பு ஊசி நாட்டி ஏன் எதற்காக? குழந்தை வரம் வேண்டி மனிதனுடைய மனமானது ஊசி போன்று கூர்மையாக இருக்க வேண்டும். ஊசி முனை போல் கூர்மையாக இருக்க என்று அழகாக மனதை ஒருநிலைப்படுத்தினான். படுத்துகிறான். அவன் ஆண்டவரை நாடி எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி தவமானது செய்ய போகின்றான் தெரியுமா? எப்படி செய்ய போகிறான்? அவன் ஆண்டவனை தேடியல்லோ ஆண்டவனை தேடியல்லோ அருந்தவசு செய்ய போறான். சிவனாரை மனதில் எண்ணி சிவதவசு செய்ய போறான். தவம் செய்ய போறான். ஆண்டவரை மனதில் எண்ணி அருந்தவசு செய்வான். ஒருவர் வந்தவன் உடையவரை காணலையே தவம் இருந்தார். இறையவரை காணலையே 3 வருடம் தவம் இருந்தார். காணலையே 4 நல்ல வருட காண நாயகனை காணலையே வருட அவன் 5 வருட காணலையே 6 வருட ஆண்டவரை காணலையே 7 வருட காணலையே வருட காணலையே வருட காணலையே 2 வருட 2 வருட பகவானை காணலையே 12 வருட ஆதி பகவானை காணலையே 12 வருட காலம் தவம் செய்தான். அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக புசித்தான். பெய்கின்ற மழையெல்லாம் தண்ணீராக அருந்தினான். அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா ஓம் சிவாய நமவே என்று சிவநாமத்தை உபசரித்துக் கொண்டிருக்கிறார். 1 வருடமா 2 வருடமா அல்ல 12 வருட காலமா
சர்க்கராகிய மன்னனும் அன்னமகரம் விஷிக்காமல் அடிக்கின்ற காட்டை எல்லாம் ஆகராக வைத்துக் கொண்டோம் அத்திவனக்கு ஆடகத்தில் உரி வனவதியிலே 12 வருட காலம் அவன் ஈசனை தான் நினைத்தல்லவோ அது பகவானை நினைத்தல்லவோ பகவானை நினைத்தல்லவோ பாரதவம் செய்து பாரா பகவானை நினைத்தல்லவோ 12 வருட காலம் பாரதவம் செய்து பாரா 12 வருடமாக தவம் செய்தான். தபசு செய்கிறான். தவம் செய்தும் பகவானை காணவில்லை. அப்பொழுதுதான் வருகிறான் 13வது வருட காலம். அந்த 13ஆம் வருட காலம் இந்த அழகான தக்கமுடி ராஜனுடைய தவம் வலிமையானது. ஆமா, யாருக்கு தெரிகிறதானா? யாருக்கப்பா தெரிகிறது? ஆதி கைலாசம் ஆவலைக்கு வருகிறது. எப்படி தெரிகிறதப்பா? எப்படி தெரிகிறதானா? அந்த கையிலையெல்லாம் அக்னி ஜோலையாக வீழ்கிறது. அசையாத கைலாசம் எல்லாம் அசைகிறது. அப்பொழுதுதான் பார்க்கின்றான் ஆதிபரா சக்தியானவள் நம்மை பார்வதா தேவியானவள் பார்த்தாள். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அல்லவா இருக்கிறது. திருநாளாக இருக்கிறது அல்லவா. ஆடாத கைலை எல்லாம் ஆடுகிறது அசைகிறது அல்லவா. அசையாத கைலாசம் எல்லாம் அசைகிறது என்று அல்லவா இங்கு வருகின்றானப்பா. இடம் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறது ஐயா. ஆடாத கையில எல்லாம் ஆடுகிறது. வீசாத கைலாசமலை அக்னி சோலையாக ஆண்டவள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்தார். அந்த அத்திபுரம் நாட்டிலே தக்கமுடி ராஜ மன்னன் தவம் வலிமையானது. அவனுடைய வலிமையினால் இப்படி ஆடி கொண்டிருக்கிறது என்று நினைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. அம்மா பார்வதி, பார்வதி, நான் சென்று அந்த தக்கமுடி ராஜ மன்னனுக்கு வரம் கொடுத்து வருகின்றேன். வரம் அதை கொடுத்து வருகிறேனம்மா என்று பார்வதியும் நானும் வருவேன் என்று அடம்பிடித்தான். பார்வதியும் அடம்பிடிக்க அந்த வார்த்தை காதல் கேட்டு நீயும் செல்ல வேண்டாம். ஆமா, நானும் செல்ல வேண்டாம். ஆமா, நமக்கு தொண்டூழியம் செய்கின்றான் அல்லவா. அந்த நந்தி தேவன் அல்லவா. அந்த நந்தி தேவனை அழைத்து எப்படி அழைக்கின்றானப்பா. அப்பா நந்தி தேவா, அப்பா, அந்த அத்திபுரம் நாடாரதில் ஒரு பாலகன். ஆமா,
என்னை நோக்கி 26 12 வருட காலம் அந்த தார்காபுரி வனமதில் ஒருவன் தவம் இருக்கிறான். அந்த தவம் செய்யக்கூடிய பாலகனையே ஆமா நீ அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன போது நந்தி தேவனிடம் மதியிலே பகவானும் சொன்ன போது நந்தி தேவன் எது செய்வார்? கைலாசம் விட்டு இறங்கி மலை கிடந்த அத்திபுரம் நாட்டுக்கு அத்திபுரம் நாட்டுக்கு நந்தி தேவன் வருவானா அத்திபுர நாட்டுக்கு பகவானோட முன்னாடியே வாராணி தக்கராஜ பகவானோட முன்பதாயே வாராணி தக்கராஜ பகவானுடைய முன்னால் வந்தான். அந்த முன்பதாக வந்தாள். முக்காடு மழை வந்தாலும் முடிவடைந்து நாக்காலம் மழை வந்து ஆதிநாதனை எடிதொழுந்தாள். ஆண்டவா என் பகவானே பரம்பொருளே எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, மாட மாளிகை கூட கோபுரம் இல்லாமல் மண் இருக்கு, மனை இருக்கு, கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. எல்லா செல்வங்களையும் கொடுத்து இறைவன் எனக்கு ஒரு மதலை செல்வமானது கொடுக்க மறந்துட்டாடி. அதனால் ஆண்டவா எனக்கு ஒரு பிள்ளைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த சித்திரகுப்தர நைனாரை வரவழைத்தான். சித்திரகுப்தர நைனார் அந்த தக்கமுடி ராஜனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரம். ஆமா அழிந்தழிந்து பிறந்தாலும் இந்த தக்கமுடி ராஜ மன்னனுக்கு பிள்ளை வரம் கிடையாது. அதனால் தக்கமுடி ராஜ மன்னன் கண்டா ஏ அப்பா தக்கமுடி ராஜ மன்னா நீ என்ன வர வேண்டுமானாலும் எனக்கு கேளப்பா. என்ன வர வேண்டுமானாலும் கேட்கலாம். பிள்ளை வரம் மட்டும் கேட்காது. பிள்ளை வரம் உனக்கு இல்லை என்று சொல்ல ஏ ஆண்டவா பிள்ளை வரம் இல்லாமல் நான் கைலாசம் மட்டும் போவதை விட இந்த ஆதி கைலாச மாமலையிலே என்னுடைய உயிரையே கொடுத்து விட என்று சொல்லி தக்கமுடி ராஜமன்னன் அந்த தன்னுடைய உயிரையும் மாய்த்து விட மாய்க்க வைத்தான். அப்பொழுதுதான் ஆதிபரா சக்தியானவள் கண்டார். ஏ மகனே தர்க்கராஜா, ஏ தர்க்கராஜா, ஏன்பா உனக்கு அவசர புத்தி? சற்று நேரம் பொறுத்து கொஞ்சம் நிதானமாக நடந்து ஆண்டவரிடத்திலே சென்று நான் உனக்கு வேண்டிய வரவானது வாங்கி தருகிறேன், நானே வாங்கி தருகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஓடோடி வந்தார். ஓடோடி வருகிறார். ஏ ஆண்டவா பகவானே, ஏ பகவானை பரம்பொருள், இந்த தக்கமுடி ராஜ மன்னன் உங்களிடத்தில் என்ன கேட்டுட்டான்? என்ன கேட்டான் ஐயா? யாருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வரமெல்லாம் கொடுத்தீர்கள், பெரிய வரமதையும் கொடுக்கிறீர்கள். இந்த தக்கமுடி ராஜ மன்னன் ஒரு பிள்ளை வரம் தானே கேட்கின்றான், ஒரு குழந்தை வரம் தானே கேட்டான். அவனுக்கு பிள்ளை வரம் கொடுங்கள் என்று சொல்ல ஏ அம்மா பார்வதி, சரி நானும் அவனுக்கு பிள்ளை வரம் இல்லை என்று உரைக்கின்றேன். நீ பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாய் இல்லவா? உரைக்கிறாயம்மா. அதனால் உனக்கு என்னை நான்
படிகளுக்கு செல்லக்கூடிய நேரம் செல்லக்கூடிய வேலை என்னை பரிசோதனை செய்ததினால் உனக்கு 3 சாபமானது கொடுக்கிறேன். முதலாவது பிறவி அதிபுர நாடத்திலே மதன தக்கமுடி ராஜ மன்னனுக்கு மகளாக நீ பிறந்து உன்னால் தர்க்கனுடைய கோட்டை அழிய உன் சாபத்தினாலே தர்க்கனுடைய கோட்டை அழிய வேண்டும் என்று உரைத்திருக்கிறேன். இரண்டாவது பிறவி எங்கே பிறக்க வேண்டும்? அட்டகுல காளிமார்களாக உச்சினி மாகாணி சந்தனமாரி சடமாரி முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை கண்ணநல்லூர் மாரியாக துர்க்கை சாமுண்டீஸ்வரியாக அஷ்டகாளிகளாக பிறக்க வேண்டும். அஷ்டகாளியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறவி மூர்த்தி துளைவனம் மூவார் ஆடக்கூடிய களம் வேதிய மையானம் என்ற சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே பேச்சியாக நீ பிறந்து பிணவும் சோறும் திங்க வேண்டும் அல்லவா என்று 3 சாபம் கொடுத்தேன் அல்லவா? அதனால் அந்த சாபத்திற்கு விமோச்சனமாக அந்த அத்திபுரம் நாட்டிலே மதன தக்கமுடி ராஜ மன்னனுக்கு அழகாக பெண்ணாக பிறக்கக்கூடிய நேரம் பிறக்கக்கூடிய வேலை அல்லவா அந்த தாட்சாயினி என்ற பார்வதியாக நீ பிறந்து 16 வயது பூத்து புஷ்பவதி ஆகக்கூடிய நேரம் வேலை அல்லவா நான் ஆண்டி போலை வடிவம் கொண்டு உன்னை சிறைவிட்டு செல்வேன் என்று சொல்லி ஏ தக்கமுடி ராஜமன்னா உனக்கு பிள்ளை வரம் தானே வேண்டும் என்று அதிக தரம் செய்ததினால் உனக்கு ஆண் பிள்ளை இல்லை பெரிய தவம் செய்ததினால் உனக்கு பெண் பிள்ளை தருகிறேன் என்று அந்த திருநீரும் தீர்த்தத்தையும் எடுத்தான் தக்கமுடி ராஜ மன்னனுக்கு எப்படி தீர்த்தமோ திருநீரா தன்னுடைய மனைவி தார்காவள்ளி பெண்ணாரிடம் அந்த தார்காவள்ளி பெண்ணானவளும் அவன் இந்த திருநீரையும் தீர்த்தத்தையும் கொடுத்தான் அல்லவா திருநீரும் தீர்த்தத்தையும் அருந்திய பார்த்தீரோ மேல இசை கலைஞர்கள் எல்லா கலைஞர்களும் மதியான குடை நடைபெற இருப்பதனால் அனைத்துக்கு வருமாறு அனைத்து கலைஞர்களும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார். அந்த அத்திபுரம் ஆனானதில் அந்த தீர்த்தமும் திருநீரையும் வாங்கிய பின்பு வாங்கி கொண்டல்லவா அந்த அருந்தினான் அல்லவா அந்த இறைவனோட அருளாளே அருளாளே அந்த தார்காவள்ளி பெண்கொடியா பெண் பிள்ளை பெற்றிட
பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். அவளுக்கு தாட்சாயினி என்ற பார்வதி என்று பேராமம் கொடுத்து தாட்சாயினி பார்வதி என்று வேறாமத்தை அவளுக்கு 16 வயதாகி ஆகி பூத்து புஷ்பவதியாகி ஆகியல்லவா 18 வயது சுயமர நடக்கக்கூடிய நேரம் ஏறும் ஆண்டவன் சிவருமான் அவனை சிறை மீட்டு செல்ல பண்டாரம் போது சிறைப்பட்டு செல்கிறான். அப்பொழுதுதான் தக்கமுடி ராஜ மன்னன் பார்த்தான் இந்த ஆண்டவன் பகவான் நம்மளுடைய மகளை சிறை மீட்டு சென்றார் அல்லவா, இந்த பகவானை நம்மள் அழிக்க வேண்டும் என்று பகவானை அழிக்க வேண்டும் என்று யாகத்தை வளர்க்கிறான். அந்த அத்திபுரம் நாட்டிலே தார்காபுரி வனத்திலே ஆமா என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன செய்கிறான்? அவன் யாகமது வளர்த்தலானே வளைக்கிறானே வளர்ப்பானா தக்கமுடிய ராஜமன்னன் வளைக்கிறானே வளர்ப்பானே யாகமது வளர்க்கூடியரோ அந்த யாகமது வளருதையா அப்படி யாகமது வளரும் ஏறோ வளரும்போது கண்டானே ஆண்டவனுவா அந்த மூத்த மகள் பிள்ளையார அந்த யாகத்திற்கு அனுப்புகிறார். அந்த யாகத்தை அணைக்கலையே பெருமானே அனுப்புகிறார். அந்த யாகத்தை அணைக்கலையே அந்த யாகத்தோட வெப்பமது வெப்பம்பட்டு ஆண்டவனுக்கு வியர்வை வந்துடுமா வெப்பம்பட்டு ஆண்டவனுடைய வெப்பமாட்டு வியர்வை வரக்கூடிய நேரம் வேர்வையிலிருந்து ஒரு பாலகன் அந்த வியர்வை தூக்கி பூமியில எறிந்தான். ஆமா அதிலே ஒரு பாலகன் பிறந்து வாரா வீர புத்திரன் என்றும் அந்த வீர புத்திரனை அனுப்புகின்றான். அந்த வீர புத்திரன் வீர சுரூபத்தோடு அவனுடைய யாக சாலைக்கு வந்து என்ன செய்கின்றான் தெரியுமா? அவன் தக்கனோடு தலையெடுத்து தர்க்கனோடு தலையெடுத்து அந்த வெளியிலே போடுகிறார். தலையெடுத்தார்